வாக்குக்கு காசு கொடுக்கறாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கொடுக்கிற இடத்துக்கு போகாம மக்கள் பயணிக்கிற பாதையில நின்னுகிட்டு 2106 பேர் இதுல பணிக்கு பறக்கும் படைன்னு போட்டிருக்காங்க. இதில் 4 முனை போட்டியே இல்லையே. அவங்க இங்க போட்டிங்கிறது இருமுனை தான். அவங்க 3 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க 2000 கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறது அப்படி இருக்கிறாங்க. நாங்க தான் அதுக்கு நேர் எதிர் இதுல இருக்கோம். அதுல இருமுனை பட்டி தான். அவங்க 3 பேரும் ஒரு பக்கம் இருக்காங்க. விஜய் அவர்களை நிறைய இடங்கள்லயே சரி விட்டு கொடுக்காம அரசியல் இதுல இருந்தாலும் நீங்க நிறைய விஷயங்கள் இப்ப அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவும் அவரோட விஷயங்களும் அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களும் இப்ப எப்படி ஒரு டிவிக்கவே நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க தான் இதுல சீனியரான அப்படிங்கிறப்ப இந்த கேள்வி இல்ல அவரு தம்பி அப்ப அதையே தான் திருப்பி செய்யறேன்றாப்ல. அத அவங்க 2000 நான் 2500 கொடுக்குறேன்றாரு. ஐயா எடப்பாடி 3 எரிகாற்று கொடுக்குறேன் ஊர்ல, ஒரு 6 கொடுக்குறேன்றாரு. அவரு ஐயா பெண்களுக்கு இலவசம் சொன்னாரு. ஸ்டாலின் ஐயா ஒரு ஆண்களுக்கு இலவசம் சொன்னாரு. அது மட்டும் நகரங்களில் பெருநகரங்களில் எல்லா தமிழ்நாடு முழுமைக்குமே இலவசம், யார் வேணாலும் வரலாம் போகலாங்கிறப்பல. அதை நான் ஏற்கல. அந்த ஆட்சி முறைக்கு நான் நேர் எதிரானவன். அதனால இது என் நாடு, என் நாட்டு மக்களை கையேந்திர கூட்டமா இல்லாம ஒரு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அது இலவசம்லே கொடுத்து கொண்டே போனா அதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஈடுகட்டுறதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப ஒரு நாள் ஒரு வீட்டு கடனை சமாளிக்க முடியாம குடும்பமே தற்கொலை பண்ற மாதிரி நாட்டு கடனை சமாளிக்க முடியாம வரும். நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். அப்ப சந்திக்கும் போது நிலை குலைஞ்சு போயிரும். அப்ப சுக்கா நாடு செதறிடும். அப்புறம் பசி வரும். அப்ப வறுமை வரும்போது கொலை கொள்ளை இதெல்லாம் குற்றச்சம்பவம் நிறையும். அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கேடும். இதெல்லாம் பேராபத்து இருக்கு. அதனால நான் அதை ஏற்கல. அதுல அண்ணன் தம்பி பாசம் அதெல்லாம் வேற, அரசியல் கோட்பாடு நிலைப்பாடு வேற. அதுல தம்பி எடுத்து வச்ச நிலைப்பாட்டை நான் ஏற்கல. அடிப்படையில அவரு ஐயா ஈவேராவை அவர் கொள்கைன்னு சொல்லும்போது எந்த கொள்கையை எடுத்தாருன்னு வருதுல, அதுல நான் முரண்பட்டுட்டேன். இப்ப அதுக்கு மேல அதுல பேசி பயன் இல்ல. அவங்க பாதாது இவர் திராவிடம், இவங்க திராவிடம். அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறாரு. நாங்க தமிழ் தேசியத்தின் புண்ணுங்கிற திராவிடத்தை. அது ஏற்புடையதா இல்ல. அதனால ஒரு தம்பியுடைய கருத்தை அவங்க கருத்தோட ஒத்து போகுது. அதனால அது 3 ஒரு பக்கமா இருக்கிறாங்க. நாங்க அதற்கு எதிர் திசையில இருக்கோம். இப்ப நான் பெண்களுக்கு சம வாய்ப்புங்கிறோம். இந்த கட்சியில் ஏதாவது கொடுக்குமா? அது கொடுக்காது. அப்ப ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட என் தமிழ் சமூகம் இருக்கு. வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், தச்சர், போயர், ஒட்டர்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? அப்ப அதுல நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். அதனால விடுங்க, அது கஷ்டம். அதான் அந்த தேர்தல் அறிக்கைங்கிறத விடுங்க. ஆட்சியின் வரைவு எப்படி ஆட்சி நடக்கும்னு ஒரு வரைவு. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் இந்த போன எலெக்ஷன்ல பார்த்தோம்னா கரூர் மாதிரியான பகுதியில பட்டியல் அடைச்சு வச்சு மக்களுக்கு இலவசங்கள் அப்படின்ற தொடங்கள் போயிட்டு இந்த வாட்டியுமே அனைத்து கட்சி கூட்டத்திலுமே அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நியாயமான முறையில இந்த தேர்தலை நடத்தணும்னு உங்க கட்சி சார்பா நீங்க இல்ல, அதுகிட்ட துளியும் நேர்மையோ நியாயமோ இல்ல. நீங்க ஒண்ணு கவனிக்கணும். வாக்குக்கு காசு கொடுக்கறாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கொடுக்கிற இடத்துக்கு போகாம மக்கள் பயணிக்கிற பாதையில நின்னுகிட்டு 2106 பேர் இதுல பணிக்கு பறக்கும் படைன்னு போட்டிருக்காங்க. இது ஆட்டு வியாபாரிகிட்ட பணம் பறிச்சதுங்கிறாங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போன பெண்ணுகிட்ட பறிச்சதுங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க? இப்ப என்னைய கேட்கிறேன் நான் உங்ககிட்ட, எனக்கு ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கலாம்னு அனுமதிக்குது. இந்த 40 லட்சத்தை நான் எப்படி எடுத்துட்டு போறது? இது அண்ணன் சொல்றது புரியுதா? உரிய ஆவணம்ங்கிறீங்க. மருத்துவமனைக்கு அப்பாவை சேர்த்துட்டு பணத்தை கட்டு கொண்டு போறது என்ன ஆவணத்தை கொண்டு போறது? இப்ப ஆடு வித்தவன் என்ன ஆவணம் வச்சிருப்பான்? ஆடு வாங்கினவன் எதுவும் ரசீது கொடுப்பானா? சொல்லுங்க. அப்ப இது பறக்கும் படைங்கிற ஒண்ணு சாலையில போவோர் வருவோரை நீ பிடிக்கிற, அங்க தொகுதியில ஒண்டி வாக்குக்கு காசு கொடுக்கறத நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அந்த இதே தப்பா இருக்குன்னு சொல்றேன். தப்பா இருக்கு, அதை தடுக்கணும். பணம் வாக்குக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது குற்றம்னு எழுதி வைக்குது. ஓராண்டு சிறைன்னு. வாங்குறாங்களா கொடுக்கறாங்களா இல்லையா? கொடுக்கறாங்க. அதை கொடுக்கற ஒரு வேட்பாளரை 10 ஆண்டு தேர்தல் நிக்க தடைன்னு ஒரு தேர்தல கூட நிக்க தடைன்னு போட்டா கொடுக்க மாட்டாங்க. அதை செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா இவங்களே பீகார் தேர்தலில் வங்கி கணக்கு 10,000 போடுறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது.